ஹாய் வியூவர்ஸ், நல்லூர்ல திருநாக்கரசு தலையில சிவன் அவரோட திருவடிகளை வச்சதோட கதையை பார்த்திருந்தோம். இப்ப அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். அடுத்ததா திருநாக்கரசர் நிறைய சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் பல பதியமெல்லாம் பாடிட்டு திங்களூருக்கு போறாரு. அங்க அவர் பேர்லயே தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க, சோலை அமைச்சிருக்காங்க, கிணறு வெட்டியிருக்காங்க, அன்னதானம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஆச்சரியமான திருநாக்கரசர் இதை பத்தி மக்கள்கிட்ட விசாரிச்ச உடனே மக்கள் அப்போது அடிகளை பத்தி சொல்றாங்க. அப்போது அடிகள் தான் இதை செய்யற. அவரு திருநாக்கரசர் பக்தரா இருக்காரு. அவரோட வீடை காமிக்கிறாங்க. அப்போதைய அடிகளை பாக்குறதுக்கு திருநாக்கரசர் போறாரு. அப்போதைய அடிகளுக்கு திருநாக்கரசரை நேர்ல பார்த்தது இல்ல, அதனால அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. திருநாக்கரசர் நேர்ல போன உடனே யாரோ ஒரு சிவனடியார் அப்படின்னு நினைச்சிட்டு அப்போதைய அடிகள் வர வைக்கிறாரு. திருநாக்கரசர் தன்னை பத்தி அறிமுகப்படுத்தின குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போதைய அடிகள் தன்னோட மூத்த மகனுக்கும் திருநாக்கரசுங்கிற பேரு தான் வச்சிருக்காரு. திருநாக்கரசரே நேர்ல வந்ததால பெரிய விருந்தா ஏற்பாடு பண்ணிருக்காரு. திருநாக்கரசுங்கிற பேர் வச்சிருக்க அந்த மூத்த மகனை கூப்பிட்டு வாழை இலைய வெட்டிட்டு வர சொல்றாங்க. அப்ப ஒரு பாம்பு குத்திடுது. அது கொத்தினாலும் அந்த இலையை கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு தான் மயங்கி சரிஞ்சு கீழே விழுகுது. கொஞ்ச நேரத்துல விஷம் தலைக்கு ஏறி அந்த பையன் இறந்துடுறான். இந்த சூழ்நிலையிலையும் அப்போதைய அடிகளும் அவர் மனைவியும் திருநாக்கரசருக்கு விருந்தளிக்க முடிவு பண்றாங்க. திருநாக்கரசர் சாப்பிட்ற நேரத்துல அவர் கேட்கிறாரு, என் பேர் வச்சிருக்கிற உங்க மூத்த பையன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அவன் இப்ப வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவனும் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே அப்போதைய அடிகள் ஒன்னும் பேசாம அழுக ஆரம்பிக்கிறாரு. திருநாக்கரசர் ஞான திருஷ்டில நடந்தது தெரியுது, நடந்தது உணர்றாரு. உடனே குழந்தைய தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திருநாக்கரசர் அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு போறாரு. அங்க ஒன்று குலாம் அப்படிங்கிற ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு. பாடின உடனே அந்த பையன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு உட்காந்துடுறான். அவங்க வீட்டுல ஆசைப்பட்ட மாதிரியே விருந்து அளிக்கிறாங்க. திருநாக்கரசர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையனோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்ததா திருப்புகலூருக்கு போறாரு. திருப்புகலூர்ல முருகநாயனார் வீட்டுல ஞானசம்பந்தர் இருக்கிறத கேள்விப்பட்டு அங்க போகிறாரு. திருநாக்கரசர் திருஞான சம்பந்தர்கிட்ட திருவாரூர் போனதை பத்தி எல்லாம் சொல்றாரு. அப்ப அங்க என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் கேட்கிறாரு. திருநாக்கரசர் சொல்றாரு. அவரும் அங்க போயிட்டு வராரு. இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு திருத்தொண்டு நாயனாரும் திருநீல நாயனார் அவரும் வராரு. இப்ப மொத்தம் அந்த இடத்துல 5 நாயன்மார்கள் இருக்காங்க. 5 நாயன்மார்களும் அந்த இடத்துல சிவனை பத்தி பேசிக்கிட்டு நிறைய பதிகத்தை பாடிக்கிட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க. இப்ப திருஞான சம்பந்தரும் திருநாக்கரசரும் திருவேலி மில்லலை அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. அங்க பஞ்ச நிலவுது. இவங்க 2 பேர் கனவுலையும் வந்த சிவன் அங்க இருக்கிற சிவன் கோயில்ல கிழக்கும் மேற்கும் இருக்கிற பலிபீடங்கள்ல படிக்காசை வைக்கிறேன், அதை வச்சு மக்களோட பசிப்பினிய தீருங்க அப்படின்னு இவங்க 2 பேர் கனவுலையும் சிவன் சொல்றாரு. கேட்ட 2 பேருமே அதுக்கு ஒரு மடம் அமைச்சு 2 பேருமே பதிகம் பாட ஆரம்பிக்கிறாங்க. பதிகம் பாட பாட 2 இடத்துலயுமே, அதாவது கிழக்கு மேற்கு சைடு பலிபீடங்கள்ல படிக்காசு வருது. அதை வச்சு மக்களோட பசிப்பினிகளை தீர்க்கிறாங்க. இவங்க 2 பேர்ல திருஞான சம்பந்தர் மடத்துல உணவு தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. உணவு தயாரிக்கிறவங்கள ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் கேட்கிறாரு. நம்ம கொடுக்கிற படிக்காசுல எல்லாமே மாத்து குறையுது, அதனால கிடைக்கிற பணமும் தாமதமாகுது, உணவு தயாரிக்கிறதும் தாமதமாகுதுங்கிறாங்க. இதை கேட்ட ஞானசம்பந்தர் சிவன்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிறாரு. நீ திருப்பதியத்தை மட்டும் பாடுறப்பா, ஆனா திருநாக்கரசர் திருப்பதியமும் பாடுறாரு, உழவர் பணியும் பண்றாரு, அதனாலதான் நான் அவருக்கு மாத்து குறையாத பொண்ணை கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு. சிவ தொண்டு செய்யறது பெருமையான விஷயம் அப்படிங்கறது குறிக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு பிறகு பஞ்சம் தீர்ந்து மழை பெஞ்சு நல்ல செழிப்பான பூமியா ஆகுது அந்த இடம். இந்த கதையோட தொடர்ச்சி நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.